ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூபதி மேத் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், எப்படி இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு டெரிவேட்டிவ்ஸ் கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, இந்த மாதிரியான இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு டெரிவேட்டிவ்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, கொசீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, இந்த ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஃபைண்ட் த derivative of cosecant inverse of x. Okay, find the derivative of cosecant inverse of x. இதான் question. ரைட், அப்போ இந்த cosecant inverse of x அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா ஒய்ன்னு எடுத்துக்கலாம். லெட் y is equals to cosecant inverse of x. ஓகே, ஸோ இப்போ இந்த cosecant inverse அப்படின்றத இந்த சைடு எடுத்துட்டு வந்தோம்னா cosecant அப்படின்னு ஆயிரும். அப்போ cosecant y is equals to x அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை இந்த ஈக்குவேஷனை ரெண்டு சைடும் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போ cosecant y-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் cosecant y இன்ட்டு காட் ஒய் அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் இந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 அப்படின்னு ஆயிரும். ஓகே, ஸோ விச் இம்ப்ளைஸ் டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 டிவைடட் பை மைனஸ் கொசீக்கண்ட் ஒய் இன்ட்டு காட் ஒய் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, 1 டிவைடட் பை மைனஸ் கொசீக்கண்ட் ஒய் இன்ட்டு காட் ஒய். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 டிவைடட் பை இந்த கொசீக்கண்ட் ஒய் இருக்கு இல்லையா, கொசீக்கண்ட் ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸ். அப்போ இது மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காட் ஒய் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ இங்க இருக்கிற இந்த காட் ஒய் இருக்குல்ல, இந்த காட் ஒய்யை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ரைட் பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும், 1 பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு கொசீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா அப்படின்ற ஃபார்முலா தெரியும். அப்ப இந்த ஃபார்முலால இருந்து காட் ஸ்கொயர் தீட்டா இது கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இது கொசீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படின்னு ஆயிரும். அப்ப இதுல இருந்து காட் தீட்டா அப்படின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொசீக்கண்ட் ஸ்கொயர்டு தீட்டா மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த டிஒய் பை டிஎக்ஸ் இங்க கால்குலேட் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த டிஒய் பை dx. அப்போ dy by dx is equals to minus 1 divided by x into இந்த காட் ஒய்க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொசீக்கண்ட் ஸ்கொயர்டு ஒய் மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொசீக்கண்ட் ஸ்கொயர் ஒய் அப்படின்றது என்ன அப்படின்னா எக்ஸ். அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர்ட் minus 1. So finally we will obtain dy by dx is equals to minus 1 divided by x into square root of x squared minus 1. அப்போ இந்த கொசீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னா மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே, இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் y is equals to cot inverse of x. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ணும். ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் y is equal to cot inverse of x. எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு கிவன் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா y is equals to
cot inverse of x. இதுதான் given information. இந்த cot inverse அப்படியே இந்த சைடு எடுத்து வந்தோம் அப்படின்னா cot y is equals to x அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இதை வந்து ரெண்டு சைடும் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியதான். cot y டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் கொசீக்கன் ஸ்கொயர்டு ஒய். அப்புறம் இந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா dy பை dx which is equals to இந்த x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1. ஓகே, ஸோ இங்க cot y-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணா மைனஸ் கொசீக்கன் ஸ்கொயர்டு ஒய். அப்புறம் இந்த ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணா dy பை dx. அப்புறம் இந்த சைடில் இருக்கிற எக்ஸை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 1. ஸோ இதுல இருந்து வில் கெட் dy by dx is equals to minus 1 divided by cosecant squared y. Okay, so already ஒரு ஃபார்முலா தெரியும், minus 1 divided by 1 plus cot square y தான் cosecant square y. அப்போ 1 plus cot squared y. Okay, cosecant square y க்கு பதிலா 1 plus cot square y அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ minus 1 divided by 1 plus cot square y. ஓகே, ஸோ cot square y யோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா cot y யோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கோம், எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். therefore d by dx of cot inverse of x is equal to d by dx of cot inverse of x is equals to minus 1 divided by 1 plus x square. ஓகே, ஸோ போன ப்ராப்ளத்தில் cosecant inverse of x ஓட டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ணோம். இந்த ப்ராப்ளத்தில் cot inverse of x ஓட டெரிவேட்டிவ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். அது minus 1 divided by x square அப்படின்னு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம போகலாம். நெக்ஸ்ட் find the derivative of y is equals to secant inverse of x. ஓகே, ஸோ y equal to secant inverse of x அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் வந்து கால்குலேட் பண்ணும். ஓகே, எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நம்ம கிவன் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா y equals to secant inverse of x. இதான் வந்து கிவன் ஃபங்க்ஷன். இந்த secant inverse அப்படியே இந்த சைடு எடுத்து வந்துடலாம். அப்போ secant y is equals to x. ஓகே, ரைட். இப்போ ரெண்டு சைடும் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். secant y-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா secant y into tan y. அப்புறம் இந்த y-ஐ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணா dy by dx which is equals to இந்த எக்ஸை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். அப்போ இதுல இருந்து dy by dx is equals to 1 divided by secant y into tan y. So which is equals to 1 divided by இந்த secant y அப்படின்றது என்ன அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு இங்க வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா tan y அப்படின்னு கிடைக்கும். அப்ப இங்க இருக்கிற இந்த tan y-ய இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல நம்ம ரைட் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தா இந்த இது தெரியும் நமக்கு, 1 plus tan squared theta is equals to secant square theta அப்படின்ற ஃபார்முலா தெரியும். இப்போ இந்த ஃபார்முலாவை இங்க நம்ம வந்து அப்ளை பண்ணோம். அப்ப என்ன பண்ணோம்னா இதுல இருந்து we can write tan squared theta is equals to secant squared theta minus 1. அப்போ இதுல இருந்து வெறும் tan theta அப்படின்னா square root of secant squared theta minus 1. ஸோ அப்போ இந்த tan y இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக 1 divided by x இன்ட்டு இதை அப்ளை பண்ணோம்னா tan y-க்கு பதிலாக secant squared y minus 1. இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட். இங்க நமக்கு என்ன இருக்குன்னா dy by dx அப்படின்னு இருக்கு. இதை ஃபர்தரா கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். which equals to 1 divided by x into ஸ்கொயர் ரூட் ஆஃப் secant ஸ்கொயர் y யோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொன்னா எவ்வளோனா எக்ஸ் இங்க ரைட் பண்ணியிருக்கோம். அப்ப இது வந்து எக்ஸ் ஸ்கொயர், இது -1. ஸோ ஃபைனலா வில் கெட் dy by dx is equals to 1 divided by x into square root of x square minus 1. அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ 3 ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cosecant inverse of x-க்கு டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்றது, அப்புறமா secant inverse of x-க்கு டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்றது, நெக்ஸ்ட் cot inverse of x-க்கு
டெரிவேட்டிவ் வந்து கால்குலேட் பண்றது. ஓகே. ஸோ ஆல்ரெடி சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், டான் இன்வர்ஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, இந்த 6 ரிசல்ட்டையும் ஒரு சின்ன ஃபார்முலா மாரி நான் என்ன பண்ண போறேன்னா, ரைட் பண்ண போறேன். ஓகே. ஸோ அப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருந்தா என்ன ஆன்சர்னா -1 divided by square root of 1 minus x square, and then d by dx of tan inverse of x. இதை differentiate பண்ணியிருந்தா என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 1 divided by 1 plus x square. d by dx of cot inverse of x. இதோட டெரிவேட்டிவ் -1 divided by 1 plus x square. Next, d by dx of secant inverse of x. இதோட டெரிவேட்டிவ் 1 divided by x into square root of x squared minus 1. d by dx of cosecant inverse of x, which is equals to -1 divided by square root of x square minus 1 into x. ஓகே. ஸோ இந்த 6ஐயும் நம்ம ஃபார்முலா மாதிரி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் மெமரைஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் இன்டகிரேஷன் இஸ் த ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு தெரியும். அப்போ இந்த 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். ஓகே. அதே போல் -1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். அப்போ 1 டிவைட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதை இன்டகிரேட் பண்ணால் டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். -1 டிவைட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதை இன்டகிரேட் பண்ணோம்னா காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ அப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த தெரிஞ்ச ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு அந்த எந்த ஃபங்க்ஷனுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணமோ அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன செஞ்சிருக்கும்னா கிடைச்சிருக்கும். ஓகே. ஸோ அப்போ ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்றதுன்னா இன்னொரு ஃபங்க்ஷனோட கரஸ்பாண்டிங் டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் கால்குலேட் பண்றது தெரியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த சென்ஸ்ல வச்சு பார்க்கும்போது இந்த ஃபார்முலா எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ். ஸோ இந்த ஃபார்முலாஸை நம்ம மெமரியில் என்ன பண்ணிக்கணும்னா சேவ் பண்ணிக்கணும். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம பூபதி மேத் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.